ஹலோ கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் விக்டோரியா பப்ளிக் ஹால் தான் போயிருந்தோம். ஸோ அதோட அந்த விசிட், அதோட ஒரு சின்ன டூர், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த விக்டோரியா ஹால் வந்துட்டு நம்ம சென்னை சென்ட்ரலில் இருக்க ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இந்த பப்ளிக் ஹாலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு பேண்டு தருவாங்க, அதை மாட்டிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான ஒரு டைம் ஸ்லாட் இருக்கும், 1.5 மணி நேரம். ஸோ அந்த 1.5 மணி நேரம் ஸ்லாட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். உள்ளே வந்துட்டு ஒரு ஆடியோ வீடியோ ஷோ இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சுற்றி கார்டன் நடுவில் வந்துட்டு இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலை டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். பூனமல்லி ஹை ரோடு இன் சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஃபார்மலி இட் இஸ் கால்ட் அஸ் மெட்ராஸ். அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு 19th சென்ச்சுரியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ்னே சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜூப்ளி ஆஃப் குயின் விக்டோரியாவை கமமரேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்துட்டு சென்னையில் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது மெட்ராஸில். இப்போ இந்த டவுன் ஹாலோட பர்பஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ 1882 இது வந்துட்டு மெட்ராஸில் இருந்து ஒன் ஆஃப் த லீடிங் டவுன் ஹால் அப்படின்னே சொல்லலாம். இங்கே மெட்ராஸ் சிட்டிசன்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய வித்தியாசமான கேதரிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது செரிமனிஸாக இருக்கட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டால்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 1886 1890 அந்த மாதிரி வச்சு 19th சென்ச்சுரியில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லணும்னா, ராபர்ட் ஃபெலோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் டிசைன் பண்ணப்பட்டு இண்டோ செரசனிக் ஸ்டைலில் இதில் இருக்க பில்டிங் ஃபீச்சர் இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக ரெட் பிரிக்ஸ், லைம் மார்ட்டர், இட்டாலியன் ஸ்டைலில் டவர், அதே மாதிரி ட்ரெவன்கோர் ஸ்டைலில் ரூஃப் ஆகியவற்றை வச்சு இந்த விக்டோரியா ஹால் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த பப்ளிக் ஹாலோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும்னா, இது வந்துட்டு ஒரு ப்ரீமியர் வென்யூ ஃபார் பல தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த சுகுணா விலாச சபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் நடந்திருக்கு. இதை தவிர இங்கே நிறைய பொலிட்டிக்கல் மீட்டிங், பப்ளிக் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், மெயினாக இங்கே நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்பீச்சோ இல்லை அவங்களோட ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியே அந்த விக்டோரியா ஹால்குள்ளே போனீங்கனாலே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு அங்கேயே உள்ளே வந்துட்டு மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மியூசியமில் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த விக்டோரியா ஹால்குள்ளே இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். அதே மாதிரி அங்கே நடந்த அந்த ஈவெண்ட் நடந்த அந்த ஸ்டேஜ், அந்த விக்டோரியா அந்த மெயினான ஹால் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் ஹால், அதுவுமே வச்சுருப்பாங்க. அதை தவிர இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஏவி ஷோ, ஆடியோ அண்ட் வீடியோ ஷோ மூலியமாகவும் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்நெட் சோர்ஸஸ், வெப் சோர்ஸாலையும் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுவும் அந்த உள்ளே வந்துட்டு இங்கே ஒரு மியூசியம் இருக்கும். இங்கே இருக்க அந்த விக்டோரியா ஹாலில் இருக்க எல்லா விஷயமே ஃப்ரம் ஸ்டார்டிங் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அங்கே நடந்த ஈவெண்ட்ஸ் என்ன, ஃபேமஸ் ஈவெண்ட்ஸ் என்ன, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன, ஸ்பீச்சஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ், தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் இந்த விக்டோரியா ஹாலை பற்றின ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே போகும்போதே அதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விக்டோரியா ஹால்குள்ளே இந்த மியூசியம் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா சென்னையில் முன்னாடி இருந்த ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ராம்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரோட்டில் போகிற ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெயின் மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ இந்த ட்ராமோட ஹிஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா விண்டோஸ். ஸோ இதை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ராம் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அங்கே யூஸ் பண்ண டிக்கெட்ஸு, எப்போ அந்த ட்ராம் உருவாச்சு, எப்போ சென்னையில் எப்படிலாம் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை தவிர இங்கே விண்டேஜ் மாடலில் ஸ்கூட்டர்ஸ் வச்சுருந்தாங்க, ரிக்ஷாஸ் வச்சுருந்தாங்க, கார்ட், அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராமு. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அதோட கண்ட்ரோல்லாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு டிரைவர், அதாவது ட்ராமை ஓட்டுறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ராம்லாம் நான் வந்துட்டு நேரில் பார்த்ததே இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்னா. ஏன்னா நான் வந்துட்டு ஆஃப்டர் அந்த ட்ராம்லாம் எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சோ, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட்னு சொல்ல முடியாது, எப்போ வென் இட் வாஸ் நாட் இன் யூஸோ அப்போ தான் நம்மளாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிறந்திருப்போம் 2010. ஸோ இந்த ட்ராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ், விண்டேஜ் ஸ்கூட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போட்டிருந்தாங்க. எப்படி வந்துட்டு கம்யூட்டேஷன் பண்ணாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு ஒரு பழைய காலத்தில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ரிக்ஷாஸ் இருந்துச்சு, அப்போ யூஸ் பண்ண ஒரு ஷிப்பு, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பார்த்திங்களா ஷிப்பு. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை தவிர நிறையா கீழடி அந்த மாதிரி ஃபேமஸான இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் திங்ஸாக இருக்கட்டும், ஸ்டோன்ஸ் இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விதமான காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விதமான ஸ்கல்ப்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம், அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தமிழ் பற்றியும், சென்னை பற்றியும், மெட்ராஸ் பற்றியும், அதே மாதிரி நம்மளோட அந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலோட ஹிஸ்ட்ரி பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களால் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது.
ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு பழசாக இருந்தபோது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் சார் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்களோட பீரியடில் ஒரு 30 crores கிட்ட அமௌண்ட் இதுக்கு வச்சு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 crores கொடுத்து ரெனோவேட் பண்ணுறது ஒர்த்து தான். அதே மாதிரி அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து உங்களோட 25 rupees டிக்கெட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடம். ஸோ ஈவினிங் ஒரு ஸ்லாட் இருக்கும், லாஸ்ட் ஸ்லாட்டு. ஸோ அதை மட்டும் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அந்த ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா மீதி ஸ்லாட்லாம் உங்களுக்கு உங்கள் ஸ்லாட் அப்போ நீங்கள் உள்ளே போய் அங்கே இருக்க அந்த மியூசியம் பார்த்துட்டு வெளில இருக்க அந்த வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ட்ராமு, அந்த கார்ட்டு, ரிக்ஷா, ஸ்கூட்டர், அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரா மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான், லைக் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 1.5 hours இருந்துட்டு வெளில வரணும். பட் இதில் என்ன ஒன்று ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆக ஒரு 6:15 6:20க்கு மேலே லைட்ஸ் போடுவாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்துட்டு நீங்கள் அந்த ஈவினிங் டைம் போனீங்கன்னா அங்கே இருக்க அந்த பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸ், அந்த அப்படியே அந்த சன் செட் ஆகுறது, அந்த ப்ரீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த டவரோட லைட்டிங்கும் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டோன் வந்துட்டு லைட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோன் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது. அதுவுமே அங்கே வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிஞ்சம் அப்படிங்கிற ஊரோட ரூலர் இருக்கார்ல, அதோட கிங். ஸோ அவரால் லைட் பண்ணப்பட்ட கல் அப்படிங்கிற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தான் நான் சொன்ன அந்த ஈவினிங் டைம். ஸோ அங்கே இருக்க அந்த கார்டனில் ஒரு ப்ளசண்ட்டான வைப் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வெளில என்ன தான் பிஸி டிராஃபிக் இருந்தாலும் குவைட்டாக அந்த பேர்ட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கார்டனில் இருக்க ட்ரீயோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க லீஃபோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்து அந்த சன்செட் ஆகிற டைமில் அந்த ப்ளசண்ட்டான வைப்பில் இந்த லைட்ஸில் இருக்க இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலை பார்த்தீங்கன்னா பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த லாஸ்ட் லாட் புக் பண்ணும்போது தான் உங்களால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்களுமே அங்கே லாஸ்ட் லாட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே போய் மியூசியம் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு அங்கே இருக்கும் லைக் ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் உட்காந்துட்டு ஜஸ்ட் அந்த லைட்ஸ்லாம் ஒரு 6:15 6:20க்கு ஆன் பண்ணும்போது நீங்கள் அந்த அப்படியே அந்த விக்டோரியா ஹாலை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கிறதோட பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி, கிளிட்டர் ஆகிற மாதிரி அந்த கோல்டன் அந்த எல்லோ லைட்ஸில் அந்த விக்டோரியா ஹாலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்களுமே சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுதான் சென்னை, இதுதான் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி இதுதான் விக்டோரியா பப்ளிக் டவுன் ஹால்.